ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளிசிட்னா என்ன, இம்ப்ளிசிட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா சம்திங் தட் இஸ் கிளியர்லி ஸ்டேட்டட். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை வெளிப்படையாக சொல்கிறது, டைரெக்டாக சொல்கிறது, அதுக்கு பேர் தான் எக்ஸ்பிளிசிட். சம்திங் தட் இஸ் எக்ஸ்பிளைன்டு கிளியர்லி. இதில் 2 எக்ஸாம்பிள். We had an explicit conversation today. அதாவது இன்றைக்கி நம்ம 2 பேருக்குள்ளார நடந்த உரையாடல் ரொம்ப வெளிப்படையாக இருந்தது, நம்ம வந்து ஃப்ராங்காக பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிற மீனிங். ஷீ இஸ் குவைட் எக்ஸ்பிளிசிட் அபவுட் ஹர் இன்டென்ஷன். அதாவது அவள் பேசும்போது தன்னுடைய நோக்கத்தை வந்து ரொம்ப வெளிப்படையாக சொன்னான் அப்படின்ற மீனிங் தான் இந்த செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா என்னது? வெளிப்படையாக சொல்கிறது. நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை வந்துட்டு டைரெக்டாக சொல்கிறது தான் எக்ஸ்பிளிசிட். நெக்ஸ்ட்டு இம்ப்ளிசிட். இம்ப்ளிசிட் அப்படின்னா சம்திங் தட் இஸ் அண்டர்ஸ்டுட். அதாவது சொல்லாமலே புரிஞ்சிக்கிறது. ஒரு பாடி லாங்குவேஜ் மூலயமாவோ இல்லை ஒரு ஆக்ஷன் மூலயமாவோ நம்ம வந்து சொல்ல வரதை நம்ம புரிய வைக்கிறது தான் இம்ப்ளிசிட். இந்த இடத்துல இம்ப்ளிசிட் அப்படின்னா மறைமுகமாக நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறது. இப்போ இதை 2 எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம். ஹர் சைலன்ஸ் இம்ப்ளிசிட்லி ஸ்டேட்டட் ஹர் அன்வில்லிங்னஸ். அதாவது அவளுக்கு வந்து ஒரு விஷயத்தில் அன்வில்லிங்காக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அன்வில்லிங்னஸை வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்துக்கிறது. ஸோ அந்த சைலன்ஸே வந்துட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? அவள் ஏன் சைலண்ட்டாக இருக்கா? பிகாஸ் ஷீ இஸ் அன்வில்லிங் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். The next example, the handshake between them was an implicit agreement. ஸோ ஒரு 2 டீமுக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் நடந்து முடிஞ்ச உடனே அவங்க 2 பேர் கை குலுக்கிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கை குலுக்கல் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, அவங்க வந்துட்டு இதை ஒப்பந்தத்துக்கு ஓகே பண்ணிட்டாங்க. அப்போது அந்த ஹேண்ட்ஷேக்லேருந்து நம்ம புரிஞ்சிக்கலாம், அந்த ஹேண்ட்ஷேக்குன்ற ஆக்ஷன்லேருந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைலண்ட்டாக இருந்தால் அன்வில்லிங்னஸ், ஹேண்ட்ஷேக் பண்ணால் ஓகே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கிறது தான் இம்ப்ளிசிட் அப்படின்ற மீனிங். ஸோ இதே மாதிரி மீனிங்ஸ், ஷேட்ஸ் ஆஃப் மீனிங்ஸ் நிறைய வேர்ட்ஸில் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இது மாதிரி அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பை பாய்.